Taste the Daily. மூத்த சகோதரர் அண்ணன் ஜேசிடி பிரபாரன் அவர்கள் கருத்துக்களை சொன்னார். மிக முக்கியமான அறிவிப்பை இறுதியாக எனது அன்பு சகோதரர் இரவும் பகலுமாக அதற்காக அரும் பாடுபட்டு ஒரு பட்டியலையே தயார் செய்து விட்டார். நாங்கள் துணையாக நின்றோம். ஆகவே அவரே அதை வெளியிடட்டும். ஆகவே வெளியிட இருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருங்கிணைப்பு குழு என்ன நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க முடியும். பண்ண ஓப்பனாக சொல்லிட்டார், 4 பேர் உட்காந்து பேசினா முடியும்னு. ஆனால் இது ஏதோ நியூயார்க்லேயும் ஜப்பான் தூரத்துலேயும் இங்கேயும் தூரம் இல்லை. எங்கள் போயஸ் தோட்டத்துக்கும் கிரீனிஸ் ரோடுக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். ஒன்று இவங்க போகணும், இல்லை அவங்க வரணும். இது இப்படியே டிலே பண்ணிட்டு போய் கட்சி அழிஞ்சு போயிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் நான் ஒரு 5 மினிட்ஸ் என்னுடைய வேதனைகளை கொட்டி தீர்க்க வேண்டும். வேறு வழியே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலையில் எழுந்தவுடன் நான் கடவுளை பார்த்ததில்லை. கடவுள் வடிவிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மா அவர்களையும் தான் பார்த்திருக்கிறேன். திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வீரமணி ஆசிரியர் வீரமணி அண்ணன் அவர்கள் 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பொழுது நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை, அம்மா உருவத்திலே கடவுளை பார்க்கிறோம் என்று சொன்னார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் நான் வாக்களித்தவர்களுக்கு மாத்திர முதல்வர் அல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வர் என்று சொல்லி எனது பெரியப்பா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார். எனது பெரியப்பா அவர் படம் ரிலீஸ் ஆனா காலையிலே போயிடுவேன். ஒரு நாள் போக முடியாம போச்சு, டிராஃபிக்ல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆகவே அவருடைய அறிவுரையின்படி தான் நல்லா படிச்சு மேல வந்து இந்த நிலைமையில் வந்திருக்கிறேன் சொன்னது மு.க. ஸ்டாலின் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை புகழ்ந்து பெரியப்பா என்று சொன்னார். அதே முதல்வர் சட்டமன்றத்தில் நீட்டுக்காக எக்ஸம்ஷன் 1 வருஷம் தடையை நீட்டிக்க செய்து நீட்டை கொண்டு வராமல் செய்த அந்த வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா என்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுபோன்ற வீரத்தை புரட்சி தலைவி அம்மா அவரிடத்திலே தான் பார்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? 2 தலைவர்களுக்கும் அரசு அவர்கள் பிறந்த நாளை அரசு விழாவாக நீங்கள் அறிவித்தீர்கள். அதையும் நாம் பார்த்தோம், மகிழ்ந்தோம். ஒலிம்பிக் செஸ் ஆடில் போட்டோவை போடுறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 21 லட்சம் ரூபாயை நீங்கள் சத்துணவு திட்டத்திற்காக அந்த அம்மா உணவகத்திற்காக ஒதுக்கினீர்கள், பாராட்டுகிறோம். ஆகவே அது முக்கியமான ஒரு செய்தியாக உங்களுக்கு முன்னாலே சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னார். எல்லாருக்கும் பிரஸுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப போராடினேன். 1 வருஷம் ஆச்சு. 23 ஜூன் நினைக்கிறேன், என்னுடைய மகனை விட்டு ஆர்டிஐல வாங்கி ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார், பொதுச் செயலாளர் இல்லை. ரிக்கார்ட்ல மாத்திரமே ஏற்றி வச்சிருக்க எலெக்ஷன் கமிஷன். சொன்னா இல்லையா? எவ்வளவு விவாத மேடைகளில் நானும் பழனிசாமியும் போட்டி போட்டு அதை பேசிட்டு இருப்போம். பல எங்கள்கிட்ட தகராறு, எல்லாமே ஒரு கைக்கு போயிடுச்சுங்க, பழனிசாமி கைக்கு. அப்புறம் ஏங்க இங்க வந்து கோர்ட்ல மாத்திரம் ஜாயின் கோஆர்டினேட்டர்னு போட்டு ஃபைல் பண்ணும் சொல்லுங்க பார்ப்போம். போடி, அவனுக்கு தைரியம் இருந்தா கோர்ட்ல போய் போடு, பொதுச் செயலாளர்னு போடு. யார் யார் உனக்கு சப்போர்ட் பண்ணானோ அவெல்லாம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன், நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும் சட்ட சிக்கல் என்னன்னு. ரொம்ப குறிப்பா சொல்லணும், 27ஆம் தேதி ஒன்றும் நடக்காது. வடிவேலு சொன்ன மாதிரி காமெடியா, எந்த பயப்புள்ளையும் பேசலையா, அவ்வளவுதானா, ஓட்டானுங்களா எல்லாரும் அப்படின்னு எவனும் பேச போறது இல்லைங்க. நான் இப்போ ஓப்பனா சொல்லிடுறேன். செயற்குழு ஏதோ நடக்குதுன்னு எந்த நீங்க மேஜிக்கும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஏமாந்து போயிடுவீங்க. யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஆள் தான் கேட்டாரு. கூவி தெருவில் அலைஞ்சு ஓட்டு கேட்டோம், யாரும் போடல. எங்க முகத்தை பார்த்து எவனும் ஓட்டு போட மாட்டான். நாங்க என்ன அம்மாவா தலைவரான்னு கேட்டது செல்லூர் ராஜு. அடுத்த நாளே அவரை சரி பண்ணிட்டாங்க. நடுவில் புந்து பிரஸ் மீட் பண்ண. ஸோ யாரும் அங்கே கேட்க மாட்டாங்க. 26ஆம் தேதி கூட்டம் கூடும். அங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்ற, சட்ட பிரச்சனை இருக்கவருக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொள்ள அதை கூட்டுகிறார். அவர் இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் ஓப்பனா சொல்லிட்டார், இறங்கி வந்தாதான் கட்சி காப்பாற்றப்படும் என்கின்ற சூழ்நிலை. அதற்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம். அது நடக்கும் என்று நிச்சயமாக நடக்கும் வரை ஓய மாட்டோம். இப்ப பழனிசாமி அவர்கள் எங்க பழனிசாமி, அந்த பழனிசாமி இல்லை, அந்த பழனிசாமி கிட்ட நம்மளால முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெருவில் போகிறவங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் எங்களை. ரொம்ப திமிரா தெனாவட்டா அந்த தெருவில் போகிறவங்க பண்ண காரியத்தை இப்போ அவர் சொல்லுவார்.
எவ்வளோ பேர் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. 234 தொகுதிக்கு இப்போ சொல்ல போறாரு. தெருவில் போறவங்க என்ன பண்ணிருக்கின்ற வேடிக்கையை பழனிசாமி நீ பார், நான் மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ பொதுச் செயலாளர் ஆக முடியாது. அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா எங்கேயாவது ஒன்று என்னை கோச்சு மன்னிக்கணும் தயவு செஞ்சு. ஏதாவது ஒரு ப்ரெஸ்ஸில் அவர் வேண்டிய ப்ரெஸ் ஒருத்தர் இருக்கார் எனக்கு தெரியும், அவரை வச்சு சொல்ல வச்சாலும் நடக்காது தம்பி. இது லீகல் ஃபைட், லீகல் பேட்டில் முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் நீ பொதுச் செயலாளர் ஆக முடியாது. இனி பொதுச் செயலாளர் போட்டினா லாயர் நோட்டீஸ் வரும். அதை நாங்கள் பார்த்துக்கணும், எப்படி 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 சால்வ் பண்ண முடியும்னு தெரியும். Taste the Daily.